Hi everyone. இந்த வீடியோவில் Roald Dahl எழுதின சார்லி அண்ட் த சாக்லேட் ஃபேக்ட்ரி அப்படிங்கிற சில்ட்ரன்ஸ் நாவலுடைய சம்மேஷன் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். Roald Dahl இவர் வந்து 13 செப்டம்பர் 1916 23 நவம்பர் 1990 வரைக்கும் வாழ்ந்த ஒரு பிரிட்டிஷ் நாவலிஸ்ட், ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர், போயட், ஸ்க்ரீன் ரைட்டர் அண்ட் வார் டைம் ஃபைட்டர் பைலட் அப்படின்னும் சொல்கிறாங்க. இவருடைய ஃபேமஸ் ஒர்க்ஸ் அப்படின்னா ஜேம்ஸ் அண்ட் த ஜெயண்ட் பீச், அப்புறம் இந்த சார்லி அண்ட் த சாக்லேட் ஃபேக்ட்ரி, மெட்டில்டா, த விச்சஸ், ஃபென்டாஸ்டிக் மிஸ்டர் ஃபாக்ஸ், த பிஎஃப்ஜி, த வெட்ரிட்ஸ், அப்புறம் ஜார்ஜ் மார்வலஸ் மெடிசன், அதுக்கப்புறம் டேல்ஸ் ஆஃப் த அன்எக்ஸ்பெக்டட். இப்போ இந்த சார்லி அண்ட் த சாக்லேட் ஃபேக்ட்ரியை பற்றி பார்க்கலாம். இது வந்து ஒரு சில்ட்ரன்ஸ் நாவல், 1964 பப்ளிஷ் ஆகிருக்கு. இந்த நாவலுடைய ஒன்லைன் சம்மரி அப்படின்னா, யங் சார்லி வில்லி ஓங்கா அப்படிங்கிற கேரக்டர் கூட அந்த சாக்லேட் ஃபேக்ட்ரிக்குள்ளே நடக்கிற அட்வென்ச்சர்ஸை பற்றி எழுதியிருப்பாங்க. இந்த நாவல் ஃபஸ்ட்டு யுனைடெட் ஸ்டேட்ஸில் ஆல்ஃப்ரட் ஏ க்னாஃப் அதில் பப்ளிஷ் ஆகிருக்கு. அதே மாதிரி 1964 ஜார்ஜ் ஆலன் அண்ட் வென் அப்படிங்கிறதுல யுனைடெட் கிங்டமில் பப்ளிஷ் ஆகிருக்கு. இந்த ரெண்டு புக்குமே மூவிஸாக அடாப்டும் பண்ணியிருக்காங்க 2005. அப்புறம் இந்த புக்குக்கு ஒரு சீக்வலும் உண்டு, சார்லி அண்ட் த கிரேட் கிளாஸ் எலிவேட்டர் அப்படிங்கிறத 1971 நம்ம Roald Dahl எழுதியிருக்காரு. இது வந்து ஒரு ஃபேண்டசி சில்ட்ரன்ஸ் லிட்ரேச்சர் நாவல். இதில் வந்து அந்த மெயின் கேரக்டர் சார்லி சொன்னாலே அவங்களுடைய தாட்ஸ், ஃபீலிங்ஸ், எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிருப்பார். இப்போ இந்த நாவலுடைய மெயின் கேரக்டர்ஸ் பார்த்துடலாம். சார்லி பெக்கெட், இவர் தான் இந்த நாவலுடைய ப்ரொட்டகானிஸ்ட். அடுத்து மிஸ்டர் ஓங்கா, த வேர்ல்டுலே ரொம்ப ஃபேமஸான சாக்லேட் ஃபேக்ட்ரியை ரன் பண்ணுறவர். நெக்ஸ்ட் கிராண்ட்பா ஜோ, சார்லியோடைய கிராண்ட்ஃபாதர். அகஸ்டஸ் க்ளூப், கோல்டன் டிக்கெட்டை வின் பண்ணுற ஃபஸ்ட்டு சைல்டு. வெருக்கா சால்ட், இவங்க வந்து கோல்டன் டிக்கெட்டை வின் பண்ணுற செகண்ட் சைல்டு. அதே மாதிரி தேர்ட் கோல்டன் டிக்கெட்டை வின் பண்ணுறது வைலட் பியூர் கிரேட் அப்படிங்கிறவங்க. அதே மாதிரி ஃபோர்த் கோல்டன் டிக்கெட்டை வின் பண்ணுறவங்க மைக் டீவ். இதே மாதிரி நிறைய குட்டி குட்டி கேரக்டர்ஸ் உண்டு. லைக் பிரின்ஸ் பாண்டிச்சேரி அப்படின்ட்டு ஒரு பிரின்ஸ் இதில் ரெஃபர் பண்ணியிருப்பாங்க. அவர் வந்து மிஸ்டர் ஓன்காவை ஒரு சாக்லேட்டால் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்பட்ட ஒரு பேலஸ் கட்டித்தரணும்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. இன்னொரு முக்கியமான கேரக்டராக ஓம்பா லோம்பாஸ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இவங்க யாருன்னா அந்த சாக்லேட் ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுற குட்டி குட்டி பீப்புள். வாங்க இப்போ நம்ம நாவலுடைய சம்மேஷன் பார்க்கலாம். இந்த நாவல் எப்படி பிகின் ஆகுது அப்படின்னா, சார்லி பெக்கெட் இருக்கார் இல்லையா, அவர் வந்து தன்னுடைய ஃபேமிலி கூட ஒரு பெரிய டவுனில் ஒரு குட்டி ரூம், ஒரு 2 ரூம் தான் இருக்கிற அந்த ஹோமில் வந்து வசிச்சுட்டு இருக்காரு. அந்த ஃபேமிலியில் மொத்தம் 6 அடல்ட்ஸ் இருக்காங்க. லைக் சார்லியோடைய பேரண்ட் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெக்கெட், அப்புறம் அவங்களுடைய கிராண்ட் பேரண்ட்ஸ் லைக் கிராண்ட்பா ஜோ, அப்புறம் கிராண்ட்மா ஜோஸ்ஃபைன், அதுக்கப்புறம் இன்னொரு கிராண்ட்பா ஜார்ஜ் அண்ட் கிராண்ட்மா ஜார்ஜினா. இவங்க எல்லாருமே அந்த ஃபேமிலியில் தான் இருக்காங்க. ரொம்ப புவர் ஃபேமிலி. இந்த ஃபேமிலியை பார்த்துக்கிறதே நம்ம சார்லி பெக்கெட்டோட அப்பா தான், மிஸ்டர் பெக்கெட். அவருக்கும் பெரிய ஜாப்லாம் கிடையாது, ஒரு நார்மல் ஜாப் தான். ஸோ அவருடைய ஜாபில் வர்ற மணியை வச்சு கூட அந்த ஃபேமிலியோட நீட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாத சுச்சுவேஷன் தான் சார்லி பெக்கெட்டோடைய ஃபேமிலி சுச்சுவேஷன். ஸோ சார்லியுடைய எவ்ரிடே ஆக்டிவிட்டி என்ன அப்படின்னா, ஒவ்வொரு நாள் ஈவினிங்கும் அவனுடைய டைமை வந்து அவனோட கிராண்ட் பேரண்ட்ஸ் கூட ஸ்பெண்ட் பண்ணுவான். அதாவது தூங்க போகிறதுக்கு முன்னாடி அவங்க கூட டைமை ஸ்பெண்ட் பண்ணுறது. ஸோ ஒரு பர்டிகுலர் நைட்டு வந்து நம்ம சார்லி வந்து அந்த ஓன்காஸ் சாக்லேட் ஃபேக்ட்ரி அதை பற்றி விசாரிக்கிறான். ஸோ அவங்க வீட்டு கண்ணுக்கு எட்டுற தூரத்தில் தான் அந்த ஃபேக்ட்ரி இருக்குது. அது வந்து ரொம்ப பெருசாக இருக்கிறதுலே, அதாவது இந்த வேர்ல்ட்லேயே அதுதான் பிக்கஸ்ட் சாக்லேட் ஃபேக்ட்ரியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஸோ அவனோட கிராண்ட் பேரண்ட்ஸ் அதை பற்றி சொல்கிறாங்க. ஆமாம், நீ சொன்ன மாதிரியே அது வந்து பிக்கஸ்ட்டு தான். நம்ம கண்ணுக்கு எட்டுற தூரத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதுதான் பிக்கஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். அதில் மிஸ்டர் ஓன்கா இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஒரு விசார்ட் மாதிரி. ஏன்னா அந்த சாக்லேட்டில் நிறைய விஷயத்த அவர் இன்வென்ட் பண்ணியிருக்காரு, புதுசாக ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காரு. அப்புறம் ஐஸ்கிரீம்லேருந்து, அப்புறம் கேரமல் டிஃப்ரெண்ட்டாக, அப்புறம் ஒரு 10 செகண்டுக்கு ஒரு தடவை அந்த கேரமல் கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி, இந்த மாதிரி புதுசாக சாக்லேட் வெரைட்டிஸ் இன்வென்ட் பண்ணது ஓன்கா. ஸோ அவரை வந்து ஒரு விசார்ட்னே சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு என்ன பாயிண்ட் சொல்கிறாரு அப்படின்னா, அவர் வந்து இந்தியன் பிரின்ஸ்க்கு ஒரு பெரிய சாக்லேட் பேலஸ் கூட கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருக்காரு.
இதை ஆட் பண்ணுற விதமாக கிராண்ட்பா ஜோ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இன்னும் ஒரு மிஸ்ட்ரி இருக்குது அந்த சாக்லேட் ஃபேக்ட்ரியை பற்றி. என்ன அப்படின்னா, யாருமே அந்த சாக்லேட் ஃபேக்ட்ரிக்குள்ளே போய் வெளியே வந்தது கிடையாது, யாருமே போகணும்னு நினச்சது கிடையாது. அதுக்குள்ளே என்ன நடக்குங்கிறது வெளியே இருக்கிற யாருக்குமே தெரியாது. ஏன்னா அதனோட கேட்ஸ் எப்போயுமே க்ளோஸ் ஆகி தான் இருக்கும். உள்ளே போய் யாரையும் பார்த்ததில்ல, அந்த ஃபேக்ட்ரியிலேருந்து வெளியே வந்து யாரையும் பார்த்ததில்ல. ஏன்னா மிஸ்டர் ஓன்காவே அந்த ஃபேக்ட்ரியை விட்டு வெளியே வந்தது கிடையாது. பட் அந்த ஃபேக்ட்ரியுடைய கிளாஸ் விண்டோஸ் வெளியாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து புரியாத புதிர் மாதிரி, ஒரு ஷேடோ மாதிரி தெரியும். அது என்னன்னு கூட தெரில. பட் குட்டி குட்டியான விஷயங்கள் வந்து அந்த ஷேடோவில் பார்க்கலாம், அந்த கிளாஸ் விண்டோ ஷேடோவில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் டே, அதாவது இன்னொரு பர்டிகுலர் டேயில் வந்து மிஸ்டர் பெக்கெட், நம்ம ஃபேமிலி ஹெட் இருக்கார் இல்லையா, சார்லியோடைய அப்பா, அவர் வந்து ஒரு நியூஸ் பேப்பர் கொண்டு வர்றாரு. அந்த நியூஸ் பேப்பருடைய பேனர் ஹெட்லைன் என்ன பண்ணிருக்கு பாருங்கள், ஓன்கா ஃபேக்ட்ரி டு பி ஓப்பன் அட் லாஸ்ட் டு லக்கி ஃபியூ. அட் லாஸ்ட், இதை ஃபைனலாக இந்த ஃபேக்ட்ரி வந்து ஓப்பன் பண்ணப்பட போது, பட் ஒன்லி ஃபியூ பீப்புளுக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இது மூலியமாக பீப்புளுக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, மிஸ்டர் ஓன்கா வந்து ஒரு கண்டெஸ்ட் வைக்க போகிறாரு. அந்த ஃபேக்ட்ரியை விசிட் பண்ணுறதுக்கு சில லக்கி பீப்புளை செலக்ட் பண்ணி அவங்கள அலோவ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அந்த இதில் ஒரு 5 பீப்புளை தான் செலக்ட் பண்ண போகிறாங்க. 5 கோல்டன் டிக்கெட் யாருக்கு கிடைக்குதோ அவங்க வந்து அந்த சாக்லேட் ஃபேக்ட்ரியை விசிட் பண்ணலாம். இதுதான் அந்த கண்டெஸ்ட். அந்த 5 கோல்டன் டிக்கெட்ஸுமே 5 கேண்டி பார்ஸுடைய ரேப் பண்ணி வச்சுக்கப்பட்டிருக்கு. இதில் வந்து 4 டிக்கெட்ஸ் வந்து ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடுறாங்க. ஃபஸ்ட்டு வின்னர் வேறு யாரும் கிடையாது, ஒரு குண்டு ஃபேட் பாய் அகஸ்டஸ் க்ளூப். அதுக்கப்புறம் ஒரு ரிச் ஸ்பாயில்டு லிட்டில் கேர்ள், அவளுடைய நேம் வந்து வெரிகா சால்ட். அவங்கள ஃபாலோ பண்ணி அகெயின் ஒரு நான் ஸ்டாப்பாக சிவிங்கம் சூ பண்ணுற ஒரு கேர்ள், வைலட் பியூர் கிரேட் அப்படிங்கிறவங்க. லாஸ்ட்டாக வந்து மைக் டீவ், இவன் வந்து எப்போ பார்த்தாலும் டிவி பார்த்துக்கிட்டே இருப்பான். அதே மாதிரி டாய் கன்ஸ் யூஸ் பண்ணுற ஒரு குட்டி பையன். எல்லாம் இதோ சில்ட்ரன்ஸ் நாவல்னு சொன்னேன் இல்லையா, ஸோ எல்லாமே அவங்கள ஃபோக்கஸ் பண்ணி நடக்கிற மாதிரி தான் இந்த நாவல் ரோவால் தால் எழுதியிருப்பாங்க. ஸோ 4 பேரை ஐடென்டிஃபை பண்ணியாச்சு இல்லையா, 4 பேர் கோல்டன் டிக்கெட் வின் பண்ணியாச்சு. அப்போ வந்து அந்த ஹோல் வேர்ல்டே அந்த 5th டிக்கெட் யார் வின் பண்ண போகிறா அப்படிங்கிறத வெயிட் பண்ணிகிட்டு இருக்க மொமெண்ட்டில் மிஸ்டர் பெக்கெட் இருக்கார் இல்லையா, அவருடைய ஜாப் வந்து அவர் இழந்துடுறாரு. அகெயின் ஆல்ரெடி அவங்களுடைய ஃபேமிலி வந்து ரொம்ப புவர் கண்டிஷனில் இருக்குது. இப்போ அகெயின் ரொம்ப ஸ்டாவிங் பொசிஷனுக்கு போயிடுறாங்க. அதே டைமில் வெதர் கூட ரொம்ப சிவியராக இருக்குது. சார்லிக்கு ரொம்ப பசிக்குது, பட் அவங்களோட கண்டிஷன் ரொம்ப பேத்தட்டிக்காக தான் இருக்குது இல்லையா. ஒரு சர்டைன் பாயிண்டில் அந்த கோல்டன் டிக்கெட்டை பற்றி நினைக்க மறந்துட்டு இப்போ வந்து ஒரு நார்மல் பாய் தான் இல்லையா, ஸோ அவனுக்கு வந்து ஃபுட்டை பற்றியே திங்க் பண்ணுற மாதிரி வந்துடுது. ஸோ ஒரு பர்டிகுலர் ஆஃப்டர்நூன், இன்னொரு நாளில் நடக்கிற மொமெண்ட் இல்லையா, ஸோ அப்போ வந்து ஒரு பர்டிகுலர் ஆஃப்டர்நூனில் வந்து சார்லிக்கு வந்து ஒரு ஸ்னோவில் இருந்து, அதாவது அந்த இடத்துல இருந்து ஒரு $1 பில் கிடைக்கிது, $1 கிடைக்கிது. இமீடியட்டாக பக்கத்தில் உள்ள ஷாப்புக்கு ஓடி போய் அங்கே உள்ள ஃபேவரட் ஓன்கா கேண்டி பார் அதை வாங்குறாரு. ஸோ அவனுடைய மைண்ட் செட் இருக்குது, லைக் அட்லீஸ்ட் இதுலையாவது அந்த கோல்டன் டிக்கெட் இருக்காதா, ஸோ அப்படின்னு திங்க் பண்ணிட்டு வரும்போது நெக்ஸ்ட் டே சார்லியும் அவனுடைய கிராண்ட்பா ஜோவும் அந்த ஃபேக்ட்ரி கேட்ஸ் அவுட் சைடில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போது அந்த 4 அதர் வின்னர்ஸ் அவங்களோட பேரண்ட்ஸ்லாம் நிற்கிறாங்க. ஒரு 10 மணி ஆயிடுச்சு. அந்த இடத்துக்கு வந்து ஷார்ப்பாக 10 மணி இப்போது மிஸ்டர் ஓன்கா வராரு. வெல்வெட் கோட் போட்டிருக்காரு, ஒரு டாப் ஹேட் வச்சுருக்காரு. இப்போ வந்து அவர் வந்து அந்த சில்ட்ரன் யாரெல்லாம் டிக்கெட்ஸ் வச்சுருக்காங்களோ அவங்கள மட்டும் கூப்பிட்டுட்டு உள்ளே கூப்பிட்டு போகிறாரு. இதில் ஹைலைட்டிங் ஃபேக்டர் என்ன அப்படின்னா, நம்ம சார்லி வந்து லாஸ்ட்டாக ஒரு கேண்டி பார் வாங்கினார் இல்லையா, அந்த கேண்டி பாரில் தான் லாஸ்ட் கோல்டன் டிக்கெட் இருந்திருக்கும். ஸோ இப்போ எல்லாருமே அங்கே அசம்பிள் ஆயாச்சு. அவர் மிஸ்டர் ஓன்கா வந்ததுக்கப்புறம் ஷார்ப் 10 o'clock அவர் வந்து டிக்கெட்ஸ் வச்சுருக்கிறவங்கள உள்ளே கூப்பிட்டு போகிறாரு. ஏர்த்லேயே மோஸ்ட் அமேசிங் பிளேஸ் அப்படின்னா அந்த சாக்லேட் ஃபேக்ட்ரி தான் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றியே டிஸ்கிரைப் பண்ணுறாரு, அந்த டூரை பற்றி டிஸ்கிரைப் பண்ணுறாரு. ஏன்னா மிஸ்டர் ஓன்கா வந்து ரொம்ப க்ரியேட்டிவ் ஜீனியஸ். அந்த லூம்பா லேண்ட் அப்படிங்கிறதுலேருந்து ஓம்பா லூம்பாஸ் அப்படிங்கிற அந்த டைனி பீப்புளுடைய ஹெல்ப்னால் இவருக்கு எந்த மாதிரி கேண்டி வேணுமோ அந்த கேண்டியை வந்து உருவாக்கிக்கிறாராம். ஸோ அந்தளவுக்கு அவர் ஜீனியஸ். ஸோ இப்போ வந்து சார்லியும் நம்ம கிராண்ட்பா ஜோவும் அவங்க பார்க்குற விஷயத்தெல்லாம் பார்த்து அப்படி ஸ்டன்னிங் ஆகிடுறாங்க. உள்ளே வந்த உடனே அவ்வளோ அட்மைரிங்கான விஷயங்கள் இருக்குது. பட் மித்த 4 குட்டீஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து அவ்வளோ தூரம் இம்ப்ரெஸ் ஆன மாதிரி தெரில. அவங்க வந்து நல்லா பிஹேவும் பண்ண மாட்டேங்கிறாங்க, ரொம்ப சேட்டாக சுட்டித்தனம் ரொம்ப பண்ணுறாங்க. பட் நம்ம சார்லி வந்து அந்த சாக்லேட் ஃபேக்ட்ரியை பற்றியே திங்க் பண்ணிகிட்டு இருந்தனால அவனுக்கு உள்ளே பார்க்குற ஒவ்வொரு விஷயங்களும் ரொம்ப அட்மைரிங்காக இருக்குது.
ஸோ இப்படி ஒவ்வொருத்தராக உள்ளே வரும்போது அந்த ஒவ்வொருத்தராக அதை ட்ராப் பண்ணிடுறாங்க, வேண்டாம் இது என்ன பார்த்தாச்சு இல்லை அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணுறாங்க. அவங்களுக்கு அவ்வளோ இம்ப்ரெசிவாக அது இல்லை மித்த கிட்ஸ்க்கு. ஸோ அகஸ்டஸ் க்ளூப் என்ன சொல்கிறான் அப்படின்னா, ஃபஸ்ட்டு போகணும்னு திங்க் பண்ணுறான். அங்கே உள்ள ஒரு சாக்லேட் ரிவரில் அவரை விழுந்துடுறாரு. ஸோ இமீடியட்டாக அவரை வந்து ஒரு ஃபியூஜ் ரூமுக்கு கூப்பிட்டு போயிடுறாங்க. அண்ட் வைலட் பியூர் கிரேட் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து சிவிங்கம் எழுறது ரொம்ப பிடிக்கும்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அவங்க வந்து ஒரு சிவிங்கம் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அது வந்து பெரிய ப்ளூபெரியாக மாறிடுது. நெக்ஸ்ட்டு வந்து வெரிகா சால்ட், அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து ஒரு பெரிய கார்பேஜை புஷ் பண்ணதுனால அதை வந்து ஸ்குரில்ஸ் வந்து மேக் பண்ணுற மாதிரி இருக்கும், ஒரு நட் ரூம், அங்கே போயிடுறாங்க. அதே மாதிரி மைக் டிவி, இவர் வந்து மிஸ்டர் ஓன்கா இன்வென்ட் பண்ண ஒரு ஸ்பெஷல் டெலிவிஷன் இருக்குது, அது முன்னாடி போய் நிற்கும் போது ரொம்ப குட்டி ஆகிடுறான். ஸோ ஒவ்வொருத்தரும் அந்த சாக்லேட் ஃபேக்ட்ரியோடைய இம்பார்ட்டன்ஸ் தெரியாமல் ரொம்ப விளையாட்டுத்தனமாக இருக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய விஷயங்கள் எல்லாம் மிஸ்லீட் ஆகிற மாதிரி இருக்குது. ரொம்ப கஷ்டப்பட்டு இக்கட்டான சூழ்நிலையில் போயிடுறாங்க. ஸோ இதில் என்ன ஆகுது அப்படின்னா, எல்லா சில்ட்ரன் கடைசியில் காப்பாற்றப்படுறாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு ஒன் வந்து ரிவருக்குள்ளே விழுந்துடுறான். அதே மாதிரி இந்த வைலட் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து கம் சாப்பிட்றேன் அப்படிங்கிற சுவிங்கம் சாப்பிட்றேங்கிற பேரில் அவங்க வேறு ஒரு லெவலுக்கு போயிடுறாங்க. அதே மாதிரி வெறுக்கா சால்ட் வந்து கார்பேஜ் ரூம், அந்த ஸ்குரில்ஸ் பார்த்துக்கிற அந்த நட் ரூம்குள்ளே போயிடுறாங்க. மைக் டிவி வந்து ஒரு கேமரா முன்னாடி நின்றுட்டு, அது வந்து ஒரு ஸ்பெஷலி இன்வென்டட் டெலிவிஷன் பை மிஸ்டர் ஓன்கா. ஸோ அவனுக்கு வேற ஒரு குட்டி ஆயிடுறான். ஃபைனலாக எல்லா குழந்தைகளும் ரெஸ்கியூ பண்ணப்படுறாங்க. பட் இந்த கான்டெஸ்ட்டில் நம்ம சார்லி தான் தனித்து நிற்கிறாரு. ஸோ இதை பார்த்தோடனே ஃபைனலாக மிஸ்டர் ஓன்கா வந்து ரொம்ப எக்ஸைட் ஆகி நம்ம சார்லியோட ஹேண்ட்ஸை ஷேக் பண்ணுறாரு. இமீடியட்டாக சார்லியும் அவருடைய கிராண்ட்பாவான ஜோவையும் ஒரு கிளாஸ் எலிவேட்டர் அது போகிற டைரக்ஷனுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. இது என்ன அப்படின்னா, அது எப்படி இருக்குது அப்படின்னா, அந்த பில்டிங்கே அப்படியே உடச்சிக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். அந்த பில்டிங்கை எக்ஸிட் பண்ணி ஒரு ரூஃபில் அப்படியே பறந்து போகிற மாதிரியான ஃபீல், அதுதான் எக்ஸாக்ட்லி அந்த இடத்துல நடக்குது அந்த எலிவேட்டரில் போனால் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த எலிவேட்டர் மூலியமாக போகும்போது அந்த பில்டிங்கை பாஸ் ஆகி போகிறாங்க. நெக்ஸ்ட்டு மிஸ்டர் ஓன்கா வந்து இமீடியட்டாக ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது அந்த மேலே பறந்துக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அது பர்டிகுலர் மொமெண்ட்டில் அப்படி ஸ்டாப் ஆகுது. ஸோ இந்த 3 பேருமே அங்கேருந்து கீழே உள்ளவங்களை பார்க்குறாங்க. ஸோ எல்லாருமே குட்டி குட்டியாக இருக்கிறாங்க. அப்போ மிஸ்டர் ஓன்கா வந்து சார்லி கிட்ட என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த சாக்லேட் ஃபேக்ட்ரி விசிட்டில் வந்து நீ வந்து என்னை ரொம்ப உன்னுடைய ஆக்டிவிட்டீஸால் என்னோடய ஹார்ட்டை நீ வின் பண்ணிட்ட. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபேக்ட்ரியை நீ வின் பண்ணிடுற. ஏன்னா இப்போது உன்னோட ஏஜ் வந்து ரொம்ப யங் ஏஜில் இவ்வளோ மெச்சோர்டாக இருக்கிறனால உன்னால் இந்த விஷயத்தை ரன் பண்ண முடியும், இந்த பிஸ்னஸை நல்லபடியாக பார்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தது ஒரு குட் சென்சிபிள் லவ்விங் சைல்டு தான், அதை வந்து ஒன்ட்ட பார்க்குறேன். ஏன்னா ஒன்றால் இதே மாதிரி இந்த ஃபேக்ட்ரியை ரன் பண்ண முடியும் எனக்கு அப்புறம் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் இந்த கேண்டி மேக்கிங் சீக்ரெட் வந்து ரொம்ப ப்ரெஷியஸான விஷயம். ஸோ அதை வந்து ஒரு குட் சென்சிபிள் லவ்விங் சைல்டுக்கிட்ட தான் நான் சொல்லணும்னு நான் திங்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ நான் பார்த்ததில் சார்லி நீ தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இமீடியட்டாக அந்த எலிவேட்டர் ரைடு இருக்கு இல்லையா, அது வந்து சார்லியோடைய ஹவுஸ்க்கு போயிட்டு சார்லியோடைய ஹவுஸில் உள்ள ரிமைனிங் பீப்புளையும் அந்த எலிவேட்டரில் ஏற்றிக்கிறாரு மிஸ்டர் ஓன்கா. ஸோ எல்லோரும் இப்போ டிசைட் பண்ணுறாங்க, லைக் இந்த ஃபேக்ட்ரியில் தான், சாக்லேட் ஃபேக்ட்ரியில் தான் நாங்கள் வாழ போகிறோம். சார்லி ஓல்டு ஆகிற வரைக்கும் அவனுக்கு நாங்கள் இந்த சாக்லேட் ஃபேக்ட்ரியில் அவனுக்கு உண்டான ஹெல்ப்பை நாங்கள் பண்ண போகிறோம். ஸோ சார்லி அப்போ டவுட் வருதான், எங்கள் வீட்டில் நிறைய ஓல்டு ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்களே, அவங்களெல்லாம் எப்படி பெட்லேருந்து கூப்பிட்டு போகிறது, அவங்க வந்துருவாங்களா அப்படின்னோடனே இமீடியட்டாக மிஸ்டர் ஓன்கா வந்து அவங்களே அந்த பெட்டோட அந்த எலிவேட்டரில் எடுத்துகிட்டு அந்த ஃபேக்ட்ரிக்கே வர்றாங்க. இப்போ அகெயின் மிஸ்டர் ஓன்கா ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ண உடனே அந்த எலிவேட்டர் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக அப்படியே அந்த கிராண்ட் பேரண்ட்ஸ் பெட்ரூம் ரூஃப்லேருந்து அப்படியே க்ராஷ் ஆகிட்டு வெளியே வருது. ஸோ அகெயின் ஓன்கா, சார்லி, கிராண்ட்பா ஜோ எல்லாத்தையும் ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்டினியூ பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுறாங்க. சார்லி வந்து அவனோட ஓல்டு பீப்புள் ரிமைனிங் கிராண்ட்பா ஜோ மட்டும் தானே கூட வந்தார். ஸோ ரிமைனிங் அந்த இருக்கிற அந்த 3 கிராண்ட் பேரண்ட்ஸ் கிட்ட பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அவர் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஸோ இப்போ வந்து அந்த ஹோல் ஃபேமிலி வந்து சார்லியோடைய ஹோல் ஃபேமிலி அந்த சாக்லேட் ஃபேக்ட்ரியிலே தங்கி அந்த சீக்ரெட்ஸ் எல்லாம் தெரிஞ்சு நியூ கேண்டீஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் கேண்டீஸ் மேக் பண்ண போகிறாங்க. ஏன்னா மிஸ்டர் ஓன்கா அந்த மாதிரி தான் சொல்லியிருந்தார் இல்லையா. ஸோ இப்போ அகெயின் அந்த வேர்ல்டில் உள்ள த மோஸ்ட் வண்டர்ஃபுல் பிளேஸ்க்கு வந்து எல்லாருமே அசம்பிள் ஆக போகிறாங்க. அப்போ கிராண்ட்மா ஜோஸ்பின் கேட்குறாங்க, சரி நம்ம இன்னொரு பிளேஸ்க்கு நம்ம ஷிஃப்ட் ஆகிறோமே, அங்கே அதாவது அந்த நியூ பிளேஸில் ஏதாவது சாப்பிட நமக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சார்லி வந்து
ரொம்ப சிரிக்கிறார். லைக் ஏன்னா அது வந்து அந்த பிளேஸ் போகிறதே அந்த சாக்லேட் ஃபேக்ட்ரி அதுக்கு தான் போகிறாங்க இல்லையா? ஸோ கிராண்ட்மாவோட இன்னசென்ட் அந்த கொஷினை கேட்டு அவர் நல்லா சிரிச்சுட்டு அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள், அங்கே என்ன நடக்க போகுதுங்கிறத நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி இந்த நாவல் வந்து கம்ப்ளீட் ஆகும். இது வந்து கிட்ஸ், அதாவது சில்ட்ரன்ஸ் லிட்ரேச்சர், குழந்தைகளுக்கான உள்ள நாவல். இது வந்து மூவியாகவும் அடாப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் சான்ஸ் கிடச்சிது அப்படின்னா சார்லி அண்ட் த சாக்லேட் ஃபேக்ட்ரி அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் நாவலை அடாப்ட் பண்ணி எடுக்கப்பட்ட அந்த மூவிஸையும் பாருங்கள். ரொம்ப ஃபன்னியாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். இந்த மாதிரி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ரிலேட்டட் வீடியோஸ் நிறைய பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுறேன் நிறைய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.